வெல்கம் டு குக் வித் விஜய். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் குக் வித் கோமாளியில் இன்னொரு ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஷாய் துக்குடா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். இது வந்து பவித்ரா பண்ணியிருப்பாங்க எலிமினேஷன் ரவுண்டில். ரொம்பவே ஒரு டேஸ்டியான ரெசிபி. இதுக்கு வந்து ரொம்ப சிம்பிள் தான். ப்ரெட்டும் பாலும் இருந்தால் இது உடனே ரெடி பண்ண முடியும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். நான் வந்து 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். நமக்கு ரப்படி எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நம்ம பால் சேர்த்துக்கிட்டால் போதும். பால் நல்லா வந்துட்டு சிம்மில் வச்சுட்டு இதில் நல்லா ஏடு கட்டும். அந்த சைடெல்லாம் நம்ம சுற்றி எடுத்து விட்டால் தான் நல்லா ஒரு மாதிரி நூல் நூலாக நமக்கு வந்து அந்த ஷாய் துக்குடாவில் கிடைக்கும். சாப்பிடும் போது ரப்படி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. இதில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கொஞ்சம் போல் வந்துட்டு குங்குமப்பூ, இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட நல்லா வந்து சாப் பண்ண முந்திரி பருப்பு, பாதாம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதில் பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து ஒரு 3 ஏலக்காய் அந்த விதை மட்டும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காகணும். இது திக்காகிறதுக்கு நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ப்ரெட்டு வந்திருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு 2 சுற்றி நான் ஆட் பண்ணிக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கணும். ஏன்னா நம்ம வந்து அந்த ப்ரெட்டு மேலே நம்ம ஊற்றும் போது அது அப்படியே நிற்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது இதுக்கு சுகர் சிரப் ரெடி பண்ணிடலாம். 1 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். அதே கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடுறேன். இதோட ஒரு 2லேருந்து 3 ஏலக்காய் வெறும் அந்த விதை மட்டும் சேர்த்துக்கிறேன். நல்லா கொஞ்சம் ஃப்ளேவராக இருக்கும். அது வந்து பன்னீர் ரோஸு. இந்த பன்னீர் ரோஸ் வந்துட்டு நம்ம கடையில் வந்து கொஞ்சம் ஸ்மெல் பண்ணி பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும். பன்னீர் ரோஸ் வந்து ஒரு ரோஸ் சேர்த்தா போதும். இதோட கொஞ்சம் போல் குங்குமப்பூ சேர்த்து இது நல்லா கொதிக்கட்டும். ஏன்னா இந்த சுகர் சிரப்பை வந்து எப்படி இருக்குன்னா நல்லா அந்த பன்னீர் ஃப்ளேவர் வரும். இதில் நம்ம அந்த ப்ரெட்டை வந்து டிப் பண்ணி வைக்கும் போது நல்லாவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டெயின் பண்ணி சுகர் சிரப்பை தனியாக எடுத்து வச்சிடலாம். நான் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துட்டு ப்ரெட்டை வந்து கொஞ்சம் பொரித்து எடுத்துக்கிறேன். கொஞ்சம் சிம்மில் வச்சே வந்து பொரிச்சிக்கோங்க, இல்லைனா வந்து உடனே கலர் வந்து மாறிடும். போட்டு திருப்பி போட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌன் கலர் வரணும். இது வந்து கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கணும். நம்ம அந்த மேலே வந்து ரப்படி ஊற்றி இது சாப்பிடும் போது ஒரு நல்ல ஒரு கிறிஸ்ப்னஸ் இருக்கணும். இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு 2 பக்கமும். இப்போது நான் வந்து சுகரில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு எடுத்துடுறேன். ரொம்ப ஊற வைக்கணும்லாம் கிடையாது, டிப் பண்ணி எடுத்து வச்சா போதும். இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரப்படி வந்து சேர்த்துடலாம். எப்படி அப்படியே நிற்குதுங்க பாருங்கள். நம்ம ஊற்றிட்டா நம்ம தண்ணியாக இருந்துச்சுன்னா அது அப்படியே பிரிஞ்சு போயிடும் எல்லா சைட்லேயும். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக சாப்பிங் நட்ஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு டக்குன்னு செய்யணுன்னா இந்த ஒரு ஸ்வீட் நம்மளால் பண்ண முடியுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.